கரூரில் தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் போலீசார் உட்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு வகையில் போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமான நபரான தாவைக்க நிர்வாகி மதியழகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமின்றி பொதுச் செயலாளரான புசி ஆனந்த், அது மட்டுமின்றி இந்த தாவைக்க நிர்வாகியான ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக விசாரணை ஆணையம் ஒன்றும் அமைக்கப்பட்டு இந்த விசாரணையை முடக்கிவிடப்பட்டுள்ளது. பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களையும் அது மட்டுமின்றி அரசியல் கட்சியினரிடையே வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதற்கான முழு விசாரணை அறிக்கையை தற்போது போலீசார் தயார்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த போயஸ் கார்டனில் கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா வீட்டிற்கு கரூர் போலீசார் வருகை தந்துள்ளனர். எதற்காக என்று பார்க்கும் என்றால், குறிப்பாக இந்த அவரது கேரவன், அதாவது தாவேகா தலைவரான விஜய் சென்ற கேரவனில் பல்வேறு சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஆதவ் அர்ஜுனா சார்பில் ஐடி விங்கும் நடத்தப்பட்டு வருவதால் அந்த சம்பவம் நடந்த இடத்துல எந்தெந்த பகுதிகள் எல்லாம் வீடியோ காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது, சிசிடிவி காட்சிகள் எங்கெங்கே எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட அனைத்து வீடியோ காட்சிகளையும் கேட்பதற்காக தான் தற்போது இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக கரூர் போலீசார் 2 தலைமை காவலர் உட்பட 2 பேர் அந்த கஸ்தூரி ரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அலுவலகத்திற்கு வருகை தந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்து கடிதம் கொடுப்பதற்காக வந்தனர். அப்போது அவரது அலுவலர் ஒருவர் சைனிட்டு அதனை அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி தாவேகாவோட ஐடி விங் மற்றும் தொலைக்காட்சி சேனல்களில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் பல்வேறு அலுவலகத்தில் இந்த கடிதத்தை கரூர் போலீசார் கொடுப்பதற்காக சென்னை முழுவதும் முகாமிட்டு இந்த கடிதத்தை கொடுக்க பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் சைபர் கிரைம் போலீசார் ஒரு வழக்கு பதிவும் செய்திருக்கு. அதாவது தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டு அதனை டெலிட் செய்திருக்கிறார். அதில் புரட்சி வெடிக்கும் என்பது குறித்தான தகவல்களை அவர் பதிவிட்டதால் அவர் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக சட்ட நிபுணர்களின் ஆலோசனை கேட்பதற்கான முடிவிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது கரூர் போலீசார் இங்கு முகாமிட்டு அவரது அலுவலகத்திற்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதே போல எந்தெந்த காட்சிகள் எங்கெங்கெல்லாம் பதிவிடப்பட்டிருக்கிறது, ஏனால் சமூக வலைதளங்களில் பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் பதிவிட்டு வருவதால் முழுமையான உண்மையான காரணத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த கடிதத்தை கொடுத்து அனைத்து ஃபுட்டேஜ்களும் வாங்கப்பட்டு அதனை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் கரூர் போலீசார் ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.